ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும், ஆயிலும் கம்மியாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது ஃபில்லிங்காகவும் இருக்கணும். இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லெமன் ரைஸ், சுண்டல், அது கூட கொஞ்சம் குக்கும்பர் ஸ்லைசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், அப்புறம் கர்ட் ரைஸ். இதில் ஃபாஸ்ட்டாகவும் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபாலோ பண்ண மெத்தட் என்ன அப்படின்னா, கோவக்காவை ஹாஃப் பாயில் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் இது அந்த தாளிக்கிறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் முக்கால் போர்ஷனே லெமன் ரைஸுக்கு, கால் போர்ஷன் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டோன்னா அதை கர்ட் ரைஸுக்கும் சுண்டலுக்கும் போட்டுக்கலாம். இந்த இது கோவக்காவை ஹாஃப் பாயில் பண்ணதுக்கப்புறமா அதை ஆஸ் யூஷுவல் பொரியலுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கணும். அதில் நான் எக்ஸ்ட்ராவாக பவுடர்ஸ் சில்லி பவுடர், சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், சால்ட்டு. அதுக்கப்புறம் இதில் சுண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த தாளிப்பு கொஞ்சம் போட்டுட்டு மேலே வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பெப்பர் போட்டு சால்ட்டு போட்டு பெரட்டினா ஆச்சு. கர்ட் ரைஸுக்கு நம்ம பால்லையே பிசைஞ்சு இந்த தாளிப்பு போட்டு ஒரே ஒரு ட்ராப் தயிர் விட்டு, இன்னும் உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போட்டால் உங்களுக்கு கோயிலில் கொடுக்குற மாதிரி தயிர் சாதம் ரொம்ப கின்னு ஆகாமல் இருக்கும். ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கிறதுக்கு நம்ம சுண்டல் கொடுத்தாச்சு, குக்கும்பரும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.